நான் உங்களுக்கு நிறைய பெயர்கள் எழுதி போடுறேன். मैं बहुत सारे नामों को लिख कर देता हूँ. இங்கிலீஷ்ல நம்ம ஜீசஸ் னு சொல்றோம். अंग्रेजी में जीसस कहते हैं. அப்புறம் கொங்கணில வந்து ஜெசுன்னு சொல்வாங்க. कोंकणी में जस्सू कहा गया है. லத்தீன்ல வந்து ஈசுஸ் சொல்வாங்க. लतीन में ईसुस कहते हैं. அராமிக்ல யெஷுவான்னு சொல்வோம். अरामिक में यशुआ कहते हैं. ஹிந்தில இயேசுன்னு சொல்றோம். हिंदी में यीशु बोला जाता है. தமிழ்ல இயேசுன்னு சொல்றோம். और तमिल में यीशु बोलते हैं. உருதுல வந்து ஈசான்னு சொல்வாங்க. और उर्दू में ईसा कहते हैं. எத்தனை உச்சரிப்புகள் இருக்கு பாருங்க. कितने बोल हैं देखिए. இன்னும் நிறைய உச்சரிப்புகள் இருக்கு. और बहुत सारे हैं. இதுல எந்த பெயர் உண்மையான பெயர்? इसमें कौन सा नाम सच्चा है? எந்த பெயர் கேப்ரியல் தூதன் வந்து சொன்னா? और कौन सा नाम है जिसे गैब्रिएल दूत ने बताया? கேப்ரியல் தூதன் இறங்கி வரும்போது, गैब्रिएल दूत उतर के आते समय, மரியாள்கிட்ட பேசும்போது, मरियम से बात करते समय, மரியாளே நீ பயப்படாதே, है मरियम तो मत डर, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், तू गर्भवती होकर एक पुत्र जनेगी, அவருக்கு उसको இயேசு என்று பெயரிடுவாயாக, यीशु नाम रखना, அப்படினு சொல்லிருப்பானா? ऐसे बोला होगा, அல்லது ஜீசஸ்ங்கற பெயர் வைன்னு சொல்லிருப்பானா? या फिर जीसस नाम रखने के लिए बोला होगा, இல்லட்டி யெஷுவான்னு வைக்க சொல்லிருப்பானா? या फिर यशुआ बोला होगा, இல்லட்டி ஈசான்னு சொல்லிருப்பானா? या फिर ईसा बोला होगा, அவன் ஹீப்ரூல தான் சொல்லிருப்பான். वो हिब्रानी भाषा में ही बोला होगा, ஏனா மரியாள் வந்து ஹீப்ரு ஸ்திரீ, क्योंकि मरियम हिब्रानी स्त्री है, அவட்ட வந்து ஹீப்ரூல தான் பேசிருப்பான். उसके पास हिब्रू में ही बोला होगा. இந்த ஜீசஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல வந்தது. ये जीसस ये इंग्लिश में जो आती है, ஜெசு வந்து கொங்கணில சொல்வாங்க, जस्सू कोंकणी में, அதுமே பங்காளிலயும் சொல்வாங்க, बंगाल में भी ऐसे ही कहते हैं, அசாம் சைடு போயாச்சுன்னா எல்லாரும் ஜெசு தான் சொல்வாங்க, असम के लोग भी ऐसे जस्सू करके ही बोलते हैं, லத்தீன்ல ஈசுஸ் சொல்வாங்க, लतीन में ईसुस बोलते हैं. நீங்க வாட்டிகன் சிட்டி அந்த புரோகிராம் நீங்க பாத்தீங்கன்னா, वाटिकन सिटी के उस कार्यक्रम को देखेंगे तो அவங்க ஜீசஸ் சொல்ல மாட்டாங்க, वो जीसस नहीं कहते, அந்த போப் வந்து ஈசுஸ் தான் சொல்வாரு. वो पोप जो है ईसुस करके कहता அதே है. மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்க பார்க்கலாம், हर एक जगह पे आप देख सकते हैं. ஆனா எது கர்த்தருடைய உண்மையான பெயர்? लेकिन परमेश्वर का सच्चा नाम कौन सा है? गाब्रिएल வந்து சொன்ன பெயர் எது? गैब्रिएल दूत आकर बोला वो नाम कौन सा है? गाब्रिएल जीसस சொன்னானா? गैब्रिएल ने जीसस कहा क्या? அல்லது ஜெசு சொன்னானா? या फिर जस्सू कहा? ஈசு சொன்னானா? यीशु कहा? இதெல்லாம் சொல்ல இருக்க மாட்டான். ये तो जरूर बोला नहीं होगा. அவன் கண்டிப்பா ஹீப்ரூல தான் சொல்லி वो இருக்கான். जरूर हिब्रू में ही बोला है. அந்த ஹீப்ரு பேர் வந்து யெகோஷுவா. वो हिब्रू नाम यहोशुआ है. சோ இந்த பேர் கர்த்தருடைய பெயர். ये नाम परमेश्वर का नाम है. இது பரலோகத்திலிருந்து இறங்கின பெயர். ये स्वर्ग से उतरा हुआ नाम है. गाब्रिएल दूतன் வந்து சொன்ன பெயர். गैब्रिएल दूत ने आकर बोला गया नाम है. அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். मेरे नाम से तुम जो कुछ भी मांगोगे मैं उसे दूंगा. அவருடைய பேர் என்ன? उसका नाम क्या है? யெகோஷுவா. यहोशुआ. அப்ப யெகோஷுவாங்கற பேர்ல சொல்லும்போது, यहोशुआ के नाम से बोलते समय கர்த்தர் அற்புதத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். परमेश्वर अद्भुत को जरूर करना है. என் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்லிருக்காரு. मेरे नाम से तुम जो कुछ भी मांगोगे मैं करूंगा அப்ப करके कहा. கண்டிப்பா செய்யணும். वो जरूर करेगा. கண்டிப்பா அவர் செய்வார். और जरूर वो करेगा. நீங்க யெகோஷுவா பேரை யூஸ் பண்ணீங்கன்னா, आप यहोशुआ के नाम को इस्तेमाल करेंगे तो கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுக்க வேண்டும். परमेश्वर जरूर जवाब देना है. பாருங்க, அவருடைய பேர் வந்து யெகோஷுவா. देखिए उसका नाम यहोशुआ है. உண்மையிலே அப்படிதானா? सच में ऐसे ही है क्या? அந்த பேருக்குள்ள இன்னும் என்னென்ன வல்லமை இருக்குது? और उस नाम के अंदर क्या सामर्थ्य है? நம்ம அந்த பேரை உடைச்சு பார்க்க போறோம். हम उस नाम को तोड़कर देखने वाले हैं. எல்லா ஹீப்ருல வந்து பல காரியங்களை உடைச்சு பார்க்க போறோம். और हिब्रू में बहुत सारे चीजों को तोड़कर देखने वाले நல்லா हैं. எழுதி வைங்க. उसको अच्छे से लिख कर ஏன்னா रखिए. இது நாளைக்கு நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். क्योंकि ये चीजों को आप दूसरों को बताना है. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். हम अपने बच्चों को बताना है. நம்மளுடைய குடும்பத்துல சொல்லி हमारे கொடுக்கணும். परिवार को बताना है. நம்மளுடைய சபைகள்ல சொல்லி हमारे கொடுக்கணும். कलीसिया को बताना है. ஏன்னா அவருடைய உண்மையான பெயரை மறந்திருக்க கூடாது. क्योंकि अब उसके असली नाम को भूलना नहीं है. ஒவ்வொருத்தருடைய பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? हर समय शैतान क्या करता है? அவன் கர்த்தருடைய உண்மையான பெயரை மறைக்கிறதுக்கு முயற்சி वो பண்ணுவான். परमेश्वर के सच्चे नाम को छिपाने की कोशिश करता है. ஜனங்களுடைய மனசுல இருந்து எடுத்து போட முயற்சி பண்ணுவான். लोगों के मन के अंदर से निकाल देने की कोशिश करेगा. பாருங்க, எரேமியா 23ஆம் அதிகாரம், और यिर्मयाह का 23वां अध्याय அதுல 25ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 25वें वचन को अगर आप पढ़ेंगे அதுல நீங்க பார்க்க முடியும். उसमें आप देख सकते हैं. அந்த 25ஆம் வசனத்துல उस 25वें वचन में ஜனங்கள் எப்படி கர்த்தருடைய பெயரை மறக்கறாங்கங்கறது பார்க்கலாம். लोग कैसे परमेश्वर के नाम को भूल जाते हो देखिए. பாருங்க, வாசிக்கலாம் 25ஆம் வசனம். मैंने इन भविष्यवक्ताओं की बातें भी सुनी है जो मेरे नाम से यह कहकर झूठी भविष्यवाणी करते हैं, मैंने स्वप्न देखा है, स्वप्न। जो भविष्यवक्ता झूठ मूठ भविष्यवाणी करते और अपने मन ही के छल के भविष्यवक्ता है, यह बात कब तक उनके मन में समझाई रहेगी? जैसे मेरी प्रजा के लोगों के पुरखा मेरा नाम भूलकर बाल का नाम लेने लगे थे, என்னுடைய ஜனங்கள்
அவங்க கர்த்தருடைய என்னுடைய பேரை மறந்து பாகாலுடைய பேரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. मेरे लोग परमेश्वर के नाम को बोलकर बाल के नाम को पुकारने लगे. அந்த நாட்கள்ல उन दिनों में இந்த பிசாசு எவ்வளவு வேலை பண்ணா பாருங்க. शैतान ने कैसे काम किया देखिए. அவருடைய பேரை மறந்து उसके नाम को भूलकर ஜனங்கள் மனசுல இருந்து எடுத்து போடுறதுக்கு लोगों के मन से निकालने के लिए பாகாலுடைய பேரை உள்ள புகுத்துனா. बाल के नाम को अंदर डालता है. இன்னும் வாசிங்க. और पढ़ेंगे. जैसे मेरी प्रजा के लोगों के पुरखा मेरा नाम भूलकर बाल का नाम लेने लगे थे, वैसे ही अब ये भविष्यद्वक्ता उन्हें अपने अपने स्वप्न बता कर मेरा नाम बुलाना चाहते हैं. எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல கூட और यिर्मयाह भविष्यद्वक्ता के समय में भी அவங்க என்ன செய்தாங்க அப்படினா उन्होंने क्या किया. தங்களுடைய சொப்பனங்களை சொல்லும்போது अपने स्वप्न को बताते समय அவர் பேரை மறக்க வைக்கறாங்க. उसके नाम को भूलने के लिए रखते அப்ப हैं. கர்த்தருடைய பேரை மறக்க வைக்கிறதுக்கு तो परमेश्वर के नाम को भूलने के लिए रखता है. எவ்வளவு ட்ரை நடக்கு பாருங்க. कितना कोशिश होता है. எவ்வளவு ட்ரை நடக்குது. कितना कोशिश होता है. இது ஒவ்வொரு தடவை நடந்தது. हर समय ऐसे ही होता है. இப்பவும் செஞ்சிருக்கிறான். अभी भी किया है. எல்லாரும் கர்த்தருடைய பேரை மறந்துட்டோம். सभी लोग परमेश्वर के नाम को भूल गए. அவருடைய உண்மையான பேரை மறந்துட்டோம். उसके सच्चे नाम को हम भूल गए. எல்லாரும் நம்ம சுருக்கமான பேரை தான் சொல்லிட்டு இருக்கோம். उसका छोटा नाम को ही हम बोलते हैं. ஆனா அவருடைய முழுமையான பேர் யாருக்குமே தெரியாது. लेकिन उसका असली पूरा नाम किसी को नहीं मालूम. ஆனா எல்லாருடைய பைபிள்ல எழுதி இருக்குது. लेकिन सभी के कलाम के अंदर लिखा हुआ है. இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, தமிழ்ல எழுதி இருக்கு, ஹிந்தில எழுதி இருக்குது. अंग्रेजी में लिखा है, तमिल में और हिंदी में लिखा है. மராட்டில எழுதி இருக்கு, கொங்கணில எழுதி இருக்குது. मराठी में कोंकणी में लिखा है. கிரீக்ல எழுதி இருக்குது. ग्रीक में भी लिखा है. ஹீப்ரூல எழுதி இருக்குது. हिब्रू में भी लिखा है. எல்லா பைபிள்லயும் கொடுக்கப்பட்டிருக்குது. सारे कलाम में लिखा गया है. ஆனா நம்ம கண்கள் திறக்கப்படல. हमारी आंखें नहीं खुली. அவருடைய பேர் உண்மையான பேரை பார்க்கிறதுக்கு நம்ம கண்கள் திறக்கப்படல. उसके सच्चे नाम को देखने के लिए हमारी आंखें खुली नहीं है. ஆனா இந்த நாட்கள்ல लेकिन इन दिनों में ஹீப்ரூ வந்ததனால हिब्रू आने की वजह से நம்ம அவருடைய பேர் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. हम उसके नाम को जानने का एक मौका है. चलो என்ன நினைப்பாங்கன்னா कुछ लोग क्या सोचेंगे, யோசுவா பேர் அப்போ ஜீசஸ் பேர் தப்பா, यहोशुआ का नाम तो फिर जीसस का नाम गलत है क्या, இயேசுங்கிற பேர் தப்பா, यीशु ये नाम गलत है क्या. இதெல்லாம் சுருக்கமான பேர். ये सब छोटा नाम है. தப்புன்னு சொல்ல வரல, मैं गलत करके नहीं இதெல்லாம் बताऊंगा. சுருக்கப்பட்ட பேர். ये सब छोटा नाम है. ஆனா கர்த்தருடைய விரிவாக்கம் பெயர், लेकिन परमेश्वर का पूरा नाम அது வந்து யெகோஷுவா. वो यहोशुआ है. என்னைக்கு அவருடைய பேர் நமக்கு தெரியுதோ और जिस दिन उसका नाम हमें मालूम पड़ता है, அவருடைய நாமத்துக்கு சாட்சியா இருக்கணும். उसके नाम के लिए गवाही बनना है. வேதம் சொல்லுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது कलाम कहती है पवित्र आत्मा जब तुम्हारे अंदर आती நீங்க है, எருசலேமிலும் आप यरूशलेम में யூதேயாவிலும் और यूदिया में சமாரியாவிலும் समारिया में பூமியின் கடைசி பரியந்தம் और संसार के सारे चोटी पर எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். मेरे लिए गवाही बनोगे. யாருக்கு சாட்சியா இருப்பீங்க? किसके लिए गवाही बनोगे? யெகோஷுவாக்கு சாட்சியா இருப்பீங்க. यहोशुआ के लिए गवाही बनोगे. பாருங்க சீஷர்கள் எல்லாரும் ஹீப்ரு நேம்ல தான் பிரசங்கம் பண்ணிருக்காங்க. और सारे शिष्य जो है, चेले जो है, हिब्रू नाम को ही प्रचार किए हैं. யோசுவா பேர்ல தான் பிரசங்கம் நடந்துருக்கு. यहोशुआ के नाम से ही प्रचार हुआ ஆனா है. நமக்கு தான் தெரியாம இருக்குது. लेकिन हमको मालूम नहीं. பைபிள்ல ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன தெரியுமா? कलाम के अंदर पहला कलीसिया कौन सा है? யாரா சொல்ல முடியுமா? कोई बता सकते हैं? பைபிள்ல ஃபர்ஸ்ட் சர்ச் எது? பென்டிகோஸ்ட் நாட்கள்ல पेंटेकोस्ट के दिन में அங்க தான் ஃபர்ஸ்ட் சர்ச் ஃபார்ம் ஆகுது. वहीं पर पहली कलीसिया उत्पन्न होती है. பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்றான். पतरस उठकर प्रचार करता है. 17 தேசத்துல இருந்து யூதர்கள் வந்தாங்க. और 17 देशों से यहूदी लोग आए थे. இவங்க எல்லாரும் தங்கள் தங்கள் பாஷைகளை கேக்குறாங்க. वो लोग अपने अपने भाषाओं में उसे सुनते हैं. இவங்க எல்லாத்துக்குமே பரிசுத்த ஆவியானவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறாரு. इन सभी को पवित्र आत्मा भाषांतर करके देता है. அந்த ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன தெரியுமா? वो पहली कलीसिया कौन सा है? नियरली 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. उसमें लगभग 3000 लोग बपतिस्मा लिए. பேதுரு வந்து அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறான். पतरस उनको बपतिस्मा देता है. 3000 souls were saved. 3000 आत्मा बच जाती है. இந்த 3000 பேர் தான் ஃபர்ஸ்ட் சர்ச். ये 3000 लोग ही पहली कलीसिया है. இது வந்து ஜென்டைல் சர்ச் இல்ல. और ये अन्य जाति का कलीसिया नहीं है. இது வந்து யூத சபை. ये यहूदियों का कलीसिया है. யூதர்கள் 3000 பேரும் யூதர்கள் தான். और 3000 लोग यहूदी हैं. அப்ப அவங்க எந்த பேரை யூஸ் பண்ணிருப்பாங்க? तो कौन से नाम को इस्तेमाल किए हैं? யெகோஷுவாங்கற பேர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. यहोशुआ इस नाम को ही इस्तेमाल किए ஏன்னா அந்த होंगे. பேர் தான் அன்னைக்கு தெரியும். क्योंकि उन दिनों में वही नाम मालूम था. இன்னைக்கு நம்ம பேரை மாத்திட்டோம். आज हमने नाम को बदल दिया. இன்னைக்கு நம்ம சுருக்கப்பட்ட பேரை சொல்லிட்டு हम இருக்கோம். एक छोटे नाम को बताते हैं. ஆனா அவருடைய முழுமையான பெயர் लेकिन उसका पूरा नाम அது யெகோஷுவா. वो यहोशुआ. அப்போ அன்னைக்கு முன்னால எப்படி நடந்துச்சோ और उन दिनों में कैसा हुआ, இன்னைக்கு அதே மாதிரி சபைகள் உருவாகும். आज भी वैसे ही कलीसिया
कलीसिया उत्पन्न होगी பெந்தேகோஸ்து நாளிலிருந்து முதல் சபை और पेंटेकोस्ट की जो पहली कलीसिया है அந்த சபை மீண்டும் வரணும் वो कलीसिया दोबारा आना है அந்த சபை மீண்டும் வரணும்னா वो कलीसिया दोबारा आना है तो அவங்க யூஸ் பண்ண ஒரிஜினல் நேம் வந்து வந்தாகணும் और उन्होंने जो इस्तेमाल किया वो असली नाम वहां पर आना பாருங்க है இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவர் சின்ன 12 வயசுல वो 12 वर्ष के थे அவர் காணாம போயிட்டார்ல वो गुम गए थे எங்க காணாம போயிட்டாரு कहाँ गुम गए थे எருசலேம்ல காணாம போயிட்டாரு यरूशलेम में गुम गए थे அப்ப மரியமும் யோசேப்பும் எங்க தேடினாங்க तो मरियम और यूसुफ ने कहाँ पर ढूंढा 3 days டிராவல் பண்ணி வந்தாச்சு 3 दिन यात्रा करके आ गए பிள்ளை மேல கவனமே இல்ல और बच्चे के ऊपर फिक्र नहीं மரியா நினைச்சா யோசேப் கூட இருப்பாருன்னு मरियम ने सोचा कि यूसुफ के साथ होगा யோசேப் நினைச்சா மரியம் கூட இருப்பாரு और यूसुफ ने सोचा कि मरियम के साथ होगा 3 நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பாக்குறாங்க ஆளை காணோம் और 3 दिन के बाद लोग देखते हैं कि बच्चा गायब है பிள்ளையை காணுமேன்னு சொல்லி அங்க தேடுறாங்க அங்க கிடைக்கல और बच्चा नहीं करके वहां पर ढूंढते वहां नहीं मिला தேடுது எங்க போய் தேடணும் कहां पर ढूंढना है எங்க தொலைச்சாங்களோ அங்க தேடணும் जहां पर खो गए थे वहां पर ढूंढना है எங்க தொலைச்சாங்க कहां पर खो गए थे எருசலேம்ல தொலைச்சாங்க यरूशलेम में खो गए அப்ப थे எருசலேம்ல போய் தேடினா तो கிடைக்கும் यरूशलेम में ढूंढेंगे तो मिलेगा அதே போல वैसे ही இயேசு கிறிஸ்துவின் ஒரிஜினல் பேரை நம்ம தொலைச்சிட்டோம் यीशु मसीह के असली नाम को हम गुमा दिए हैं அவருடைய ஒரிஜினल பேரை தொலைச்சிட்டோம் उसके असली नाम को गुमा दिए हैं இது எங்க தேடுறது ये कहां पर ढूंढना है இது எங்க போய் தேடணும் ये कहां पर ढूंढना है இது எருசலேம்ல போய் தான் वो தேடணும் यरूशलेम में ही ढूंढना है ஏன்னா அங்க தான் நம்ம தொலைச்சிட்டோம் क्योंकि वहां पर ही हम उसे खो गए அங்க थे போனால் वहां जाएंगे तो நம்ம தேவனுடைய பேர் அங்க கிடைக்கும் हमारे परमेश्वर का नाम मिलेगा அப்போஸ்தலர்கள் எந்த பேரை பயன்படுத்தினாங்க प्रेरित कौन से नाम को इस्तेमाल किए யெகோஷுவா பேரை பயன்படுத்தினாங்க यहोशुआ के नाम को इस्तेमाल किए இந்த நாட்கள்ல इन दिनों में அந்த முதல் சபை वो पहली कलीसिया மீண்டும் ஒரு விசை வர வேண்டும் दोबारा एक बार आना है யெகோஷுவாக்குள்ள சபை यहोशुआ का कलीसिया மீண்டும் ஒரு விசை இந்த நாட்கள்ல எழும்பும் दोबारा एक बार इस समय में उठेगा அவங்க அப்போஸ்தலருடைய சபையா இருப்பாங்க वो प्रेरितों का कलीसिया होगा they are the true pentecostal church वो असली पेंटेकोस्टल कलीसिया பாருங்க होगी இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியமானது ये नाम महत्वपूर्ण